டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 55. பகுதி 1. சோஃபாவில் லெங்டனுக்கு அருகில் அமர்ந்திருந்த சோஃபியா பிஸ்கட்டை சாப்பிட்டுவிட்டு தேநீரை அருந்தினாள். காஃபியும் உணவும் உள்ளே செல்வதால் ஏற்படும் விளைவை அவளால் உணர முடிந்தது. தணலடுப்பிற்கு நேர் எதிரே அமர்ந்திருந்ததால் சர் லீ டீப்பிங் தணல் விடுவது போல் காணப்பட்டார். அவருடைய கால் வளையங்கள் தரையில் பட்டு சத்தம் எழுப்பின. புனித கோப்பை என்றார் டீப்பிங். அவருடைய குரல் பிரார்த்திப்பது போல் இருந்தது. பெரும்பாலானவர்கள் அது எங்கிருக்கிறது என்று மட்டும்தான் என்னிடம் கேட்கின்றனர். அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய அச்சம். அவர் திரும்பி நேராக சோஃபியாவை உற்று பார்த்தார். இருந்தாலும் ஆனால் மிகவும் தொடர்புடைய கேள்வி என்றால் அது இதுதான். புனித கோப்பை என்றால் என்ன? தன் 2 ஆண் தோழர்களிடத்திலும் கல்வித்துறை போன்ற உணர்வுகள் எழுந்து காற்றில் கலப்பதை சோஃபியாவால் உணர முடிந்தது. புனித கோப்பையை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் முதலில் பைபிளை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்றாக தெரியும்? சோஃபியா தோள்களை குலுக்கினாள். உண்மையில் எந்த அளவுக்கு தெரியாது. லியோனார்டோ டாவின்சியை வழிபட்ட ஒருவரால் நான் வளர்க்கப்பட்டேன். டீப்பிங் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தராக காணப்பட்டார். அறிவொளி பெற்ற ஆன்மா. சூப்பர். அப்படியென்றால் புனித கோப்பையின் இரகசியத்தை பாதுகாத்தவர்களுள் லியோனார்டோ டாவின்சியும் ஒருவர் என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். தன்னுடைய படைப்புகளில் அதற்கான குறிப்புகளை அவர் ஒளித்து வைத்தார். ஆமாம், ராபர்ட் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பற்றிய டாவின்சியின் கண்ணோட்டம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது. அந்த அறை முழுவதும் இருந்த புத்தக அலமாரிகளில் டீப்பிங் தன்னுடைய கண்களை ஓட்டியபோது அவை மலர்ச்சியடைந்தன. ராபர்ட், அந்த புத்தக அலமாரியில் உள்ள லா ஸ்டோரியா டி லியோனார்டோ என்ற புத்தகத்தை சற்று எடுத்து வர முடியுமா? லெங்டன் அங்கு சென்று பெரிய ஓவிய புத்தகம் ஒன்றை கண்டெடுத்து அதை எடுத்து வந்தார். அதை அவர்களுக்கு நடுவில் வைத்தார். சோஃபியா புத்தகத்தை பார்க்கும்படி வைத்துவிட்டு கடினமான அட்டையை திறந்து டீப்பிங் முன்பக்க உள்ள அட்டையில் உள்ள மேற்கோள்களின் தொடர் வரிசையை காட்டினார். வாதங்களும் யூகங்களும் என்ற டாவின்சியின் நோட்டு புத்தகத்திலிருந்து என்றார் டீப்பிங். அதிலிருந்து ஒரு மேற்கோளை குறிப்பிட்டு காட்டினார். இது நம்முடைய விவாதத்திற்கு தொடர்புடையதென்று நினைக்கிறேன். சோஃபியா அந்த வார்த்தைகளை படித்தாள். பலரும் பொய் கற்பனைகள் மற்றும் தவறான அற்புதங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். பல படித்தான முட்டாள்தனத்தால் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். லியோனார்டோ டாவின்சி வேறொரு மேற்கோளை சுட்டிக்காட்டியபடி இதோ இன்னொன்று என்றார் டீப்பிங். குருட்டுத்தனமான அறியாமை நம்மை தவறாக வழிநடத்துகிறது. ஓ பாவப்பட்ட மனிதர்களே, உங்களுடைய கண்களை திறந்து பாருங்கள். லியோனார்டோ டாவின்சி. சோஃபியாவிற்கு சற்று சில்லிட்டது போனது. டாவின்சி பைபிளை பற்றி பேசியிருக்கிறாரா? டீப்பிங் தலையாட்டினார். பைபிள் குறித்த லியோனார்டோவின் உணர்வுகள் நேரடியாக புனித கோப்பையை குறிக்கின்றன. சொல்லப்போனால் லியோனார்டோதான் நிஜமான கோப்பையை வரைந்தவர். அதை சற்று நேரத்தில் காட்டுகிறேன். ஆனால் முதலில் நாம் பைபிளை பற்றி பேசியாக வேண்டும் என்று டீப்பிங் சிரித்தார். பைபிளை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் மாபெரும் தேவாலய அறிஞர் மார்ட்டின் பெர்சியால் அது தொகுக்கப்பட்டது என்பதைதான். டீப்பிங் தன்னுடைய தொண்டையை சரி செய்து கொண்டு கூறினார். பைபிள் ஒன்றும் சொர்க்கத்திலிருந்து ஃபேக்ஸில் வரவில்லை. நீங்கள் சொல்வது புரியவில்லை. பைபிள் என்பது மனிதர்களின் தயாரிப்புதான், கடவுளுடையது அல்ல.
பைபிள் மாய மந்திரம் செய்து மேகத்திலிருந்து விழுந்துவிடவில்லை. முறையற்ற காலங்களில் வரலாற்று பதிவாக மனிதன் அதை உருவாக்கினான். அது எண்ணிலடங்கா மொழிபெயர்ப்புகள், பிற்சேர்க்கைகள் மற்றும் திருத்தங்கள் ஆகியவற்றால் உருவானது. இந்த புத்தகத்தின் நிச்சயிக்கப்பட்ட பதிப்பு குறித்து வரலாற்றில் நிச்சயிக்கப்பட்ட பதிவு எதுவுமே இடம்பெறவில்லை. சரி, ஜீசஸ் கிறிஸ்ட் என்பவர் மாபெரும் செல்வாக்கு செலுத்திய வரலாற்று ஆளுமை. அநேகமாக இந்த உலகம் கண்டத்திலிருந்தே மிகவும் புதிரானவர். மிகுந்த செல்வாக்கு செலுத்தியவரும் அவர்தான். தீர்க்கதரிசி மேசையாக ஜீசஸ் அரசர்களை நொறுங்க செய்தார். பல்லாயிரக்கணக்கானோருக்கு உந்துதலாக அமைந்தார். புதிய தத்துவங்களை தோற்றுவித்தார். சாலமன் அரசர் மற்றும் டேவிட் அரசரின் வாரிசாக யூதர்களின் அரசராக மகுடம் சூட்டி கொள்ளக்கூடிய உரிமை சீசஸிடம்தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கை அவரை பின்பற்றிய ஆயிரக்கணக்கானவர்களால் அந்த நாடு முழுவதிலும் பதிவு செய்யப்பட்டதை புரிந்து கொள்ளலாம். சற்று இடைவேளை விட்டார் டீப்பிங். தேநீரை உறிஞ்சிவிட்டு கோப்பையை தணலடுப்பின் மேலே வைத்தார். புதிய ஏற்பாட்டிற்காக 80க்கும் மேற்பட்ட சுவிசேஷங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. ஆனால் இப்போது வரை ஒரு சில மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் மாத்யூ, மார்க், லூக் மற்றும் ஜான் ஆகியோர் அடங்குவர். எந்தெந்த சுவிசேஷங்களை இணைக்க வேண்டும் என்று யார் தேர்வு செய்தது என்றாள் சோஃபியா. ஹஹா! டீப்பிங் உற்சாகத்தில் வெடித்து சிரித்தார். இதுதான் கிறிஸ்துவத்தின் அடிப்படை முரண்பாடே. நாம் இன்று தெரிந்து வைத்திருக்கும் பைபிள் பேகானியரான ரோமானிய மகா பேரரசர் கான்ஸ்டன்டைனை என்பவரால் சேகரிக்கப்பட்டவை. கான்ஸ்டன்டைன் ஒரு கிறிஸ்துவர் என்றுதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள் சோஃபியா. அப்படி சொல்ல முடியாது என்றார் டீப்பிங் அலட்சியமாக. அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு மத சாராதவராகவே இருந்தார். அவருடைய மரணப்படுக்கையில்தான் அவருக்கு ஞானஸ்நானம் செய்து வைத்தார்கள். அதுவும் கூட அவரால் எதிர்த்து எதுவும் செய்ய முடியாத பலவீனமான நிலையில் இருந்ததால்தான். கான்ஸ்டன்டைன் தினத்தில் ரோம் நாட்டின் அதிகாரப்பூர்வ மதம் சூரிய வழிபாடுதான், அதாவது அழிவற்ற சூரிய சடங்கு. அதனுடைய தலைமை மதகுருவே கான்ஸ்டன்டைன் தான். துரதிர்ஷ்டவசமாக அவர் காலத்திலே வளர்ந்து வந்த மத குழப்பம் ரோமை இறுக பற்றி கொண்டது. ஜீசஸ் கிறிஸ்ட் சிலுவையில் அறையப்பட்ட 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் மிக விரைவாக பன்மடங்காக பெருகியிருந்தனர். கிறிஸ்துவர்களும் மதம் சாராதவர்களும் மோதிக்கொள்ள தொடங்கினர். அந்த பிரச்சனையால் ரோம சாம்ராஜ்யமே 2ஆக உடையும் அளவுக்கு அது பெரிதாக வளர்ந்துவிட்டது. ஏதாவது செய்தாக வேண்டும் என கான்ஸ்டன்டைன் முடிவெடுத்தார். கிபி 325 ஒரே மதத்தின் கீழ் ரோம சாம்ராஜ்யத்தை ஒன்றுபடுத்த முடிவெடுத்தார். அதுதான் கிறிஸ்துவம். சோஃபியாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மதம் சாராத பேரரசர் ஒருவர் கிறிஸ்துவத்தை ஏன் அதிகாரபூர்வமான மதமாக தேர்வு செய்ய வேண்டும்? டீப்பிங் சிரித்து கொண்டார். கான்ஸ்டன்டைன் ஒரு நல்ல வியாபாரி. கிறிஸ்துவம் எழுச்சுறுவதை அவரால் காண முடிந்தது. அப்படியே அவர் ஜெயிக்கும் குதிரையின் மேல் ஏறிக்கொண்டார். அவ்வளவுதான். சூரியனை வழிபடும் மதம் சாராதவர்களை கிறிஸ்துவத்திற்கு மாற்றிய கான்ஸ்டன்டைனை திறமையைக் கண்டு வரலாற்று ஆசிரியர்கள் இப்பொழுதும் அதிசயிக்கின்றனர். மதம் சாராதவர்களின் குறியீடுகள், தேதிகள் மற்றும் சடங்குகள் ஆகியவற்றை வளர்ந்து வரும் கிறிஸ்துவ பாரம்பரியத்திற்குள் புகுத்தியதன் மூலம் இரு தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகையான உயர்வகை மதத்தை அவர் உருவாக்கினார். மொத்தத்தையும் மாற்றி அமைப்பது என்றார் லென்டன். கிறிஸ்துவ குறியீட்டியலில் மதம் சாராதவர்களின் மீதங்கள் இருப்பதை மறுக்க முடியாது. சிறகுகள் கொண்ட சூரிய வட்டுதான் பின்னாளில் கத்தோலிக்க துறவிகளின் ஒளிவட்ட கிரீடமானது. ஜீசஸ் தேவதை தனக்கு புதிரான முறையில் பிறந்த மகன்
ரோஸிற்கு பாலூட்டும் காட்சிதான் குழந்தை இயேசுவுக்கு கன்னிமேரி பாலூட்டும் நம்முடைய நவீன படங்களுக்கு மூலாதாரம். சொல்லப்போனால் அங்கி, மேசை, துதிப்பாடல் மற்றும் கடவுள் உண்பதான சமூகம் ஒன்று கூடல் ஆகிய அனைத்தும் கத்தோலிக்க சம்பிரதாயங்களின் கூறுகள் எல்லாமே பேகன் மர்ம மதங்களில் இருந்து நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவைதான். டி. பிங்க் கனைத்தார். இந்த குறியீட்டாளரை கிறிஸ்துவ சின்னங்களை பற்றி பேச வைத்து விடாதே. கிறிஸ்துவத்தில் எதுவுமே அசலானது கிடையாது. கிறிஸ்துவத்திற்கு முந்தைய கடவுளான மித்ராஸ் அவரை கடவுளின் மகன் என்றும் உலகின் ஒளி என்றும் அழைத்தார்கள். டிசம்பர் 25 அன்று பிறந்து அப்போதே இறந்துவிட்டார். அவரை ஒரு கற்குகையில் புதைத்தார்கள். பிறகு 3 நாட்கள் கழித்து அவர் உயிர்த்தெழுந்தார். மேலும் டிசம்பர் 25 என்பது அசிரிஸ், அடோனிஸ் மற்றும் டயானிசஸ் ஆகியோரின் பிறந்த நாளும் கூட. புதிதாக பிறந்த கிருஷ்ணருடன் தங்கமும் சாம்பிராணியும் மரப்பிசினும் இருந்தன. கிறிஸ்துவத்தின் வாராந்திர புனித நாள் கூட பேகன்களிடமிருந்து பெறப்பட்டதுதான். என்ன சொல்கிறீர்கள்? உண்மையில் கிறிஸ்துவம் யூதர்களின் புனித நாளான சனிக்கிழமைதான் மரியாதை செலுத்தியது. ஆனால் கான்ஸ்டன்டைன்ஸ் இதனை மதம் சாராதவர்களில் வழிபடும் தினமாக சூரியனின் தினத்திற்கு ஏற்றாற்போல மாற்றியமைத்தார் என்று சற்று இடைவெளி விட்டார் லெங்டன். இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் பிரார்த்தனைக்கு செல்லும் பெரும்பாலானோருக்கு மதம் சாராதவர்களின் கடவுளை அறிய வாராந்திர பிரார்த்தனை தினத்துக்கு தான் தாங்கள் செல்கிறோம் என்பது தெரியாது. அதுதான் ஞாயிற்றுக்கிழமை சோஃபியாவுக்கு தலை சுற்றியது. இவையெல்லாம் கோப்பையுடன் தொடர்பு கொண்டவைதானா? ஆமாம் என்றார் டி.